பெருமதிப்பிற்குரிய சான்றோர்களே, தாய் குலத்தோரே, பட்டிமன்றத்திலே கலந்து கொள்கிற அறிஞர் பெருமக்களே, முதலில் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த மேடையில் மிக அருமையாக சான்றோர்களை எல்லாம் அழைத்து வைத்து அவர்களை எல்லாம் பெருமைப்படுத்தியதை பார்த்து ரொம்ப மகிழ்ச்சி அடைந்தேன். சில காலமாக பைந்தமிழ் பேரவை நிகழ்ச்சி நடக்கவில்லை. காரணம், முத்தமிழ் வித்தகர் ஐயா சாரங்கபாணி அவர்கள் இல்லை. அவர் இல்லாத அந்த இடத்தை எப்படி நிறைவு செய்வது என்று தெரியாமல் சில காலம் தவித்து கொண்டிருந்திருக்கிறார்கள். இப்போது அவருடைய பெயரன் பார்த்தி அதை தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கொண்டு அருமையாக நடத்துகிறார். கொஞ்சம் தடுமாறுறார், சரியாக வந்துடும். காரைக்காலில் தடுமாறுறது கொஞ்சம் இயற்கை தான். இப்போ காரைக்கால், முந்தியெல்லாம் காரைக்காலில் மட்டும்தான் தடுமாறிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எங்கே பார்த்தாலுமே தடுமாற ஆரம்பிச்சுட்டாங்க. இங்கே கலைமாமணி விருது பெற்றவர்கள் மற்றுமுள்ள சான்றோர்கள் எல்லோரையும் அழைத்து வைத்து பெருமைப்படுத்திய போது நான் எனக்கே பெருமை செய்ததாக நினைத்து மகிழ்ச்சி அடைகிறேன். அத்தனை பேரும் சான்றோர்கள். எங்கள் ஐயா சாஹிபு முறைக்கார் ஐயாவை பார்க்கிற போது எனக்கு பழைய நினைவுகளெல்லாம் வந்து மோதின. அப்படி எல்லா பெருமக்களையும் இங்கே அழைத்து வைத்து சிறப்பு செய்திருப்பதை எண்ணி பார்த்தியை நான் ரொம்ப பாராட்டுகிறேன். நல்ல காரியம் செஞ்சிருக்கார். பத்தரையா, எங்கள் ஐயா பத்மஸ்ரீ கேசவசாமி ஐயா அவர்கள், சுப்பையா அவர்கள், காரை சுப்பையா அவர்கள், யாரை மறக்க முடியும்? எல்லாருமே காரைக்கால்னு வந்தாக்கா அவங்க எல்லாரும் எனக்கு எதிரே இருப்பார்கள். அவர்களை பார்த்து நான் மகிழ்ச்சி அடைவேன். அப்படி அவர்களெல்லாம் அழைத்து, வாங்கய்யா வருங்க, எல்லாரையும் அழைத்து பெரிய சிறப்பு செய்திருப்பதை எண்ணி மகிழ்ச்சி அடைகிறேன். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான பாராட்டுகளையும் தெரிவித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன். மாங்கனி திருவிழாவில் ஒரு மாதம் வேறு எந்த ஊர்லேயும் இப்படி நடந்து பார்த்ததில்லை. ஒரு மாதத்திற்கு நல்ல நல்ல கலை நிகழ்ச்சிகள், இலக்கிய நிகழ்ச்சிகள் எல்லாவற்றையும் நடத்துகிறார்கள் என்பது ரொம்ப பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப நல்லா செய்கிறாங்க. அரங்காவலர்கள் எல்லாம் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் என்னுடைய பாராட்டுதலையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப அருமையாக ஒரு பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். பைந்தமிழ் பேரவையினர் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வாங்கி இன்றைக்கி இதில் நடத்துறதுக்கு உள்ள வாய்ப்பை அவர்கள் கேட்டு வாங்கியிருக்கிறார்கள். வாங்கியதை சரியாக பயன்படுத்தணும். நிறைய பேர் வந்து குழுமி இருக்கிறார்கள். எல்லாருக்கும் நாம் எல்லாரும் சேர்ந்து நல்ல செய்திகளை வழங்க வேண்டும். அப்படி வழங்கினா இந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டதற்கு ஒரு அர்த்தம் இருக்கும். ஐயா, அதுதான் ஒரு நல்லதுன்னு நினச்சேனா? சரியா இருக்கா? அவருக்கு என் முகம் தெரியலன்னு சொன்னார். நான் தெரியாமல் இருக்கணுங்கிறதுக்காக தான் மறைச்சி வச்சேன். அதை அவர் எப்படியாவது தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறார். நல்லது. இன்றைக்கு இதுக்கு மேலே போனால் வாய்க்குள்ளே விட்டால் தான்
என்ன ரொம்ப அருமையாக தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த பெருமையெல்லாம் எங்கள் அனந்தகிருஷ்ணனுக்கு தான் போகிறோம். நல்ல தலைப்பு சொன்னார், நல்லா சொன்னார். அவர் தான் நம்ம தந்தார். இலக்கியங்கள் எதற்காக? இலக்கியங்கள் படித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கா, பொழுதுபோக்கா படித்து மகிழ்ச்சி அடைகிறதுக்கா, இல்லை பின்பற்றி நடக்கிறதுக்காகவா? ரெண்டு இருக்கு இல்லையா? இப்போ திருக்குறள் இருக்கு. திருக்குறள் ஒரு இலக்கியம், அதை நாம் படிக்கிறோம். எதுக்கு படிக்கிறோம்னு கேட்குறாரு. படித்தா சந்தோஷமாக இருக்குங்க. மற்ற பாட்டெல்லாம் படித்தா நீட்டமாக இருக்குது. இது ஒரு 1.25 வரியில் இருக்குது, சுலபமாக படிக்கலாம். சிலது படிக்கிற போது சந்தோஷமாக இருக்குது, அதுக்காக படிக்கிறேன்னு சொல்கிறீங்களா? இல்லை படிச்சுட்டு அதன் வழியில் நடக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறீங்களா? இதான் கேள்வி. ரெண்டு பேர். நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்க? பின்பற்றி நான் வாழதான். இதை பார்த்தா சொல்லணும். மனசில் இல்லை எனக்கு தெரியறது இல்லை. எனக்கு தான் எதுக்கு இப்போ என்ன பேச போகிறீங்கன்னா அவரே இதான் அப்படிங்கிறார். அப்போ நல்ல தயாரிப்போடு வந்திருக்காருன்னு அர்த்தம். பின்பற்றி வாழ்வது அப்படிங்கிறது இந்த அணி 3 பேரும் பேசுகிறாங்க. இவங்க படித்து மகிழ்வதற்காகத்தான் அப்படின்னு இந்த பெண்கள் 3 பேரும் பேசுகிறாங்க. அது எதுக்காக அப்படி வச்சாங்கன்னு தெரியல. ஆனால் இதுலேயும் ஒரு பெண்ணை வைத்திருக்கிறார்கள். படித்து மகிழ்ச்சி அடைகிறது அப்படின்னு சொல்லி என்ன சொன்னால் என்னங்க? கம்பராமாயணத்தில் ஒரு பாட்டு இருக்கு. ராமன் காட்டுக்கு போனான். இவ்வளவுதான் செய்தி. ராமன் காட்டுக்கு போனதான் எல்லாருக்கும் தெரியுமே. போனாங்கிறத கம்பர் சொல்றார். அதை எப்படி சொல்றார்? வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ எனும் இடையாளொடும் இளையானொடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவு என்பதோர் அழியா அழகுடையான். இதான் பாட்டு. இதில் என்ன இருக்கு? அவன் காட்டுக்கு போனாங்கிறதானே சொல்லணும். அது ஒன்றும் இதில் இல்லை. போனான்ங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்கு. பாக்கி எல்லாம் வேற என்னமோ சொல்லுது. என்ன சொல்லுது? வேற என்னத்தையோ சொல்லுது. என்ன சொல்லுது? அந்த ராமனை சிறப்பிக்குது. ராமனை எப்படியெல்லாம் சிறப்பு செய்யலாம்னு பார்த்து சிறப்பு செய்கிறார் கம்பர். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய. சூரியன் இருக்கானே, சூரியனுடைய வெளிச்சம் ராமனுடைய ஒளியில மங்கி போச்சான். அப்படின்னா என்ன அர்த்தம்? சூரியனுடைய ஒளியை விட ராமனுடைய மேனி ஒளி பொருந்தியதா இருக்குன்னு அர்த்தம். சரிதானா? இதை ஒன்று சொல்லிட்டார். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரி சோதியின் மறைய. சரி, சீதை எப்படி இருக்கிறா? வர்றா. சீதையோடையும் லக்ஷ்மணனோடையும் போனான். ராமன் காட்டுக்கு போனான். இவ்வளவுதான். சீதையை என்ன சொல்லலாம்? அழகா இருக்கான்னு சொல்லலாம். இன்னொன்று, நாம் எல்லாரும் சொல்கிறது பெண்ணை பற்றி வர்ணிக்கிறதுனா ஒன்று தான் சொல்லுவாங்க. அவளுடைய இடையை பற்றி சொல்லுவாங்க. அதை கம்பன் என்ன பண்ணுறான்? பொய்யோ எனும் இடையாளோடும். இவளுக்கு இடை இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது பொய்யோ? ஏன்னா இடை இருக்கா இல்லையான்னு தெரியல. ஐயா வாங்க. இருக்கா இல்லையான்னு தெரியல. கண்ணதாசன் சொல்றாரு பாருங்க. இடை எப்படா இருக்குன்னா அது இல்லாதது போல் இருக்குன்னா. இல்லாதது இருக்கு, இல்லாதது மாதிரி இருக்கு. இல்லாதது போல் இருக்கு. இப்ப இவன் சொல்றான், கம்பன் சொல்றான், பொய்யோ எனும் இடையாள். இளையான் யாரு? லக்ஷ்மணன்.
அந்த சீதையோடும் லக்ஷ்மணனோடும் ராமன் போனான். அந்த ராமன் எப்படிப்பட்டவன் அடுத்த 2 வரி இருக்கு. அவன் எப்படியாப்பட்டவனா? மையோ. மை என்ன? கண்ணுக்கு இட்டுக்கிற மை. கண்ணுக்கு மை அழகு, கண்ணில் இட்டுக்கிற மை. அது எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். இப்போ ராமன் கருப்பு. அதை சொல்றதுக்கு ஒரு உதாரணம் சொல்றார், ஒரு உவமை. என்ன உவமைன்னா மையோ அப்படிங்கிறார். மையோன்னு சொல்லணுன்னே இப்போ நாம் சொல்கிறோம்ல, அப்பாவுக்கு ஒரு கடிதாசி எழுதுகிறோம். முதல்ல அன்புள்ள, சே என்ன நம்ம அப்பா அன்பு மட்டும்தானே வச்சுருக்கிறாரு, அடிச்சிரு. பாசமுள்ள அடி, கருணை உள்ள அடி, பணம் தருகிற அப்பா அவர்களே. இதான் கரெக்டாக இருக்கு. ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்குறான்ல, ஒன்று ஒன்றா சொல்லி பார்க்குறான் எது சரியாக வருதுன்னு. கம்பர் இப்போ சொல்லி பார்க்குறாரு. அந்த மாதிரி ஒன்றுலேயே அவரால் முடிக்க முடியல. மையோ சொல்லலாம், மை கருப்பாக இருக்கு சொல்லலாம். ஆனால் அது இத்தினோண்டு டப்பாக்குள்ளே அடங்கிறது. இவன் பரம்பொருள், உலகமெல்லாம் பறந்துருக்கிற ஒருத்தரை கொண்டு போய் ஒரு சின்னோண்டு டப்பிக்குள்ளே அடக்க முடியுமா? வேணாம், அதை விடு. மரகதமோ கல், நீல கல், பச்சை கல் தேவலாம் சொல்லலாம். கல்லாச்சே, கல் கடினமாக இருக்கும். இவன் ரொம்ப இறக்க சுபாவம் உள்ளவன். ஒரு கடினமான கல்லை கொண்டு அவனுக்கு சொல்லலாமா? அடி, வேண்டாம். வேற என்ன சொல்லலாம்? மறி கடலோ, கடல்னு சொல்லலாம். அவனு நீல நிறம், கடலு நீல நிறம் சொல்லலாம். அது உப்பு தண்ணி. இவன் இனிமையான சுபாவம் உள்ளவன். அவனுக்கு போய் அந்த உப்பு தண்ணியை போய் ஓமையா சொல்லமாச்சு அடி. அப்புறம் எழுதுறான் மழை முகிலோ, மேகமா, மேகம் கருமேகம், நேரம் சரியாக தான் இருக்கு சொல்லலாம். ஆனால் சில சமயத்தில் மழை வர்ற மாதிரி மேகம் வந்து நிற்கும், பெய்யாமல் போடும். ராமன் அப்படி இல்லையே, கொடுக்குற மாதிரி நினச்சி கொடுக்காம போகிறவனாம, கொடுக்கணும்னா கொடுத்துருவான். அப்படிப்பட்டவனுக்கு மேகத்தை சொல்கிறது சே பொருத்தமில்லை அடி. இப்போ என்ன தான் சொல்கிறது? கம்பா அப்போ யோசனை பண்ணிட்டு சொல்கிறான் பாருங்க, ஐயோன்னு. மதுரை சோமு கச்சேரி கேட்டிருக்கீங்களா? மதுரை சோமு கச்சேரி கேட்டிங்கன்னா அவர் பாடுற போது என்ன கவி பாடினாலும் உந்தன் மனம் இறங்கவில்லை முருகான்னு பாடுவார். பாடும்போது சில இடத்துல அவர் தூக்கி மேலே போவார், ஆன்னு போவார். இன்னும் போகணும்னு அவருக்கு ஆசை, முடியல. ஐயோ அப்படின்ட்டாங்க. அந்த ஐயோ, ஐயோவில் எத்தனை ஐயோ இருக்கு. தூக்கிட்டு போகும்போது ஐயோன்னு எல்லாம் கத்துவான், அது ஒரு ஐயோ. அந்த ஐயோ இல்லை, பணம் போயிட்டா ஐயோ வருத்தத்தில் சொல்றது. இது வியந்து போய் என்ன செய்யறதுன்னு தெரியாம ஐயோ இவன் வடிவு என்பதோ அழியா அழகு உடையான். இந்த பாட்டில் என்னங்க கருத்து இருக்கு? இதை ஏதாவது பின்பற்ற முடியுமா? இன்னொருத்தரை வர்ணிக்கிறதுக்கு வேணா எடுத்துக்கலாம், அவ்வளவுதானே. படித்து மகிழ்வதற்காக உள்ள பாட்டு. அடே ராமனை எப்படியெல்லாம் பாராட்டி இருக்கிறான்டா அப்படின்னு சொல்லலாம். இது படித்து மகிழலாம். சிலது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ராகம், சந்தம், இதெல்லாம் அழகா இருக்கும். ஒரு பாட்டு இருக்கு, இந்த கும்பகர்ணனை எழுப்புறதுக்காக குத்துற பாட்டு. உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்ற தின்றுகான் எழுந்தீராய் எழுந்தீராய். இது என்ன பாட்டு இது? சில பேர் சொல்லுவாங்க ஒன்றுமே புரியலையா.
உறங்குகிற கும்பகர்ணா கூப்பிட, உறங்குகின்ற கும்பகர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம் இறங்குகின்றதென்றுதான் எழுந்திராய் எழுந்திராய். உலக்கை எடுத்து குத்துறான், குத்தி எழுப்பி விடுறான். அவன் அவ்வளவு நல்லா தூங்குறான்னு காட்டுறான். அவ்வளவுதான், நல்லா தூங்குறான். தூங்கு மூஞ்சிங்கிறத காட்டுறதுக்கு சொல்றான். குத்துறான்னு குத்துறான். அந்த குத்துறத குத்துற மாதிரி ஓசையிலே பாடுறான். படித்து மகிழலாம், ரசிக்கலாம், அற்புதமாக இருக்குது. அப்படி பாடல்களும் நம்முடைய இலக்கியங்களில் இருக்கு. துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவும் மழைன்னா தூ 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 தூன்னு வருது. படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அந்த காலத்திலே திருவள்ளுவர் துப்பாக்கி எல்லாம் பாடியிருக்காரு பாருன்னு சொல்கிறதுக்கும் சௌகரியமாக இருக்குது. இதெல்லாம் சொல்லலாம். இதில் பின்பற்றுவதற்குன்னு ஒன்றும் முடியாது. ஆனால் இவருக்கு சொல்கிறது பின்பற்றி நடக்கிறதுக்குங்கிறாங்க இல்லையா? அது மாதிரி என்ன செய்யலாம்? இந்த பாருங்க, நான் எனக்கு ஒரு எண்ணம் எப்படின்னு கேட்டிங்கன்னா, திருக்குறள் நெறியில் நடக்கணுங்கிறது என்னுடைய திருக்குறள் காட்டுற வழியில் நாம் நடக்கணும்னு நான் நினைக்கிறவன். அது கூடுமான வரைக்கும் பார்த்து நடப்பேன். அப்படி நடப்பேன். ஒரு நாள் பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு சைக்கிளில் போய் திரும்புகிறேன். அங்கே ஒரு ஆள் நின்றுக்கிட்டு இருந்தவன் என்ன பண்ணான், ஐயா இங்கே வாங்க அப்படின்னா. பள்ளிக்கூடத்துக்கு நேரமாச்சேன்னு நான் போகிறேன். வாங்கன்னா ஏதோ கூப்பிட்றாரு கேட்போம் அப்படின்ட்டு போனேன். நீங்கள் தான் சண்முக வடிவேலான்னா. ஆமாம். அப்போ கொஞ்சம் நெருங்கி வாங்கன்னா. ஏதோ ரகசியமாக சொல்லுவார் போல இருக்கு அப்படின்ட்டு கிட்ட போனேன். விட்டான் ஒரு அறைய பிள்ளைகர்னு விட்டான். அடித்தான்னா கண்ணுலேருந்து அப்படியே பொறி பறக்குது. எனக்கு ஏன் அடித்தான், எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான் ஒன்றும் தெரியல. நான் அவன்கிட்ட கேட்டேன், இப்போ எதுக்கு அடித்தேன்னு கேட்டேன். இது கேட்கலாமா கூடாதாங்க? எதுக்குடா அடித்தேன்னு கேட்டேன். அதுக்கு அவன் சொன்னான், ஏதாவது கேட்டின்னா இன்னொரு அறை விழுவுன்னா போதும், ஒன்று போதும் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டேன். பாடமாக நடத்த முடியும்? இதே ஞாபகமாக இருக்கு. எதுக்கு கூப்பிட்டான், ஏன் அடித்தான். இப்போ அவனை நம்ம என்ன பண்ணுறது? திரும்பி அடிக்கலாமா? நம்மளால முடியாது. ஆளை வச்சு அடிப்போமா? செலவாகும். போலீஸில் சொல்லுவோமா? அதுக்கு அதை விட அதிகமாக செலவாகும். நம்மளுடைய சக்திக்கு இல்லையே அதெல்லாம். இப்போ என்ன பண்ண? திருவள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்களேன். திருவள்ளுவர் சொல்கிறார், இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல். நமக்கு ஒருத்தர் கெடுதல் பண்ணான்னா அவனை எப்படி தண்டிக்கிறது? ஒரே வழி இருக்கு, ஒருத்தல், அவனை தண்டித்தல். எப்படி? அவர் நாண, நமக்கு எவன் கெடுதல் பண்ணானோ அவன் வெட்கப்படும்படியா நன்னயம் செய்துவிடல். ஒரு நல்ல காரியத்தை செய்திரு, அதுதான் அவனை தண்டிக்கிற முறை. ஏன்னா திருப்பி நீ அடிச்சேன்னு வச்சுக்க, கொஞ்ச நேரம் தான் மகிழ்ச்சியாக இருக்கும். ஆனால் நமக்கு கெடுதல் பண்ணவனை நீ திரும்ப அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சு அவனை வெட்கப்படும்போது வச்சு, என்னைக்கு பார்த்தாலும் உன்னை பார்த்தா தலை குனிவான். ஆயுள் தண்டனை கொடுத்த மாதிரி அதை கொடு அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். சரி, அந்த ஆளை எங்கேயாவது பார்த்தோம்னா அவனுக்கு ஒரு நன்மை செஞ்சு அவனை வெட்கப்படும்படியாக ஆக்கிடுவோண்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் அன்றைக்கி சாயந்தரம் பள்ளிக்கூடத்துலேருந்து திரும்பி வரும்போதே அந்த வாய்ப்பு கிடைக்கும்னு நான் நினைக்கல. அப்போவே எவன் என்ன அடித்தானோ அவனை வேற ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். அடினா என்ன? அவன் ஒரே ஒரு அறை தான் அரைஞ்சான். இவனை அடிக்கிறான், குத்துறான், காலால் உதைக்கிறான். இப்போ பார்த்தோன்னே நமக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். காலில் அடித்தான், வாங்குறான். நான் அப்படி நினைக்கல. திருவள்ளுவர் வழியாச்சே, அவர் நான் நன்னயம் செய்துள்ளான்னு நினச்சிக்கிட்டு கிட்ட போனேன். யோ எதுக்கு அவரை அடிக்கிற அப்படின்னு கேட்டேன்.
எனக்கும் அவருக்கும் உள்ள விஷயம், நீ போ. தெருவில் ஒருத்தரை அடிக்கிற, நான் எப்படி கேட்காம போகிறது? ரோட்டில் அடிக்கிற, ரோட்டில் அடிக்கிறேன்னா சும்மாவா அடிப்பேன்? காரணத்தோடு தான் அடிக்கிறேன். என்ன காரணம் சொல்லியா? இந்த மாதிரியா 10 ரூபா வாங்கினாயா? 10 ரூபா 4 வருஷம் ஆச்சு, கொடுக்க மாட்டேங்கிறான். இப்போ கேட்குறேன் அவன்கிட்ட, 4 வருஷமாக கொடுக்க மாட்டேங்கிறியடான்னு கேட்குறேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான்? உனக்கு முந்தி கொடுத்தவன்லாம் சும்மா இருக்கான், நீ ரொம்ப அவசரப்படுற. 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முந்தி கொடுத்தவங்களாம் சும்மா இருக்கான், உங்களுக்கு நான் 4 வருஷம் பறக்கிற இப்போ அப்படிங்கிறான். இப்போ நான் உதைக்காமல் என்ன பண்ணலான்னு? ஐயா 10 ரூபாய்க்காக அடிக்கிறியே, இது நியாயமா அப்படின்னு. உனக்கு அவ்வளவு ரோசமாக இருந்தால் அந்த 10 ரூபாய் நீ கூட. எனக்கு பார்த்தேன், ஆஹா அவர் நானே நன்னயம், இந்தாயா உன் 10 ரூபா நீ எடுத்துகிட்டு போன. இப்போ தான் நீ மனுஷன்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். இப்போ இவன் என்ன செய்வான்னு திருவள்ளுவர் சொல்கிறார், தலை குனிஞ்சி வெக்கப்பட்டு நிற்பான்னு சொல்கிறார். சரி, நான் அவனை திரும்பி பார்க்குறேன், அவன் இன்னும் ஒருத்தங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறான். இந்த ஆள் இருக்கிறது தெரியாமல் அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அடிக்கிறானுவோ அவனுவ. இவரை காலையில் ஒரு அறை கொடுத்தா சாயந்தரம் 10 ரூபா கொடுக்குறாரு. ஒரு 20 ரூபா வேணா 2 அறையாக கொடுத்தோம்னா சாயந்தரம் 20 ரூபா கொண்டாந்து கொடுப்பார். ஒரு 50 ரூபா வேணும்னா ஒரு 5 அறையை கொடுத்து, ஓய் 5 கொடுத்துருக்கேன், சாயந்தரம் வரும்போது கவனமாக எடுத்துருவாங்க அப்படின்னா கொண்டாந்து கொடுக்குறான். இவனே வச்சுக்கலாமே, இன்னுமே எதுக்கு அனாவசியமாக அவங்ககிட்டையும் இவங்ககிட்டையும் கடன் வாங்கி அந்த பயிலும் அடிக்கிறானுவ. இவரை அடித்தா காசு கொடுக்குறாரு. இப்போ நான் பார்த்தேன், திருவள்ளுவரை நம்பினா டெய்லி அடி வாங்கணும் போல இருக்கடா, தினசரி அடிப்பானுவ போல இருக்க. இதுக்கு தான் திருவள்ளுவரை படித்தோமா அப்படின்ட்டு வீட்டுக்கு போனேன். வருத்தமாக இருந்துச்சு, ஏன் இப்படி சொன்னார்னு பார்ப்போன்னு திருக்குறளை எடுத்து படித்தேன். திருவள்ளுவர் சொல்கிறார், அறிவு கெட்ட பயலே, நான் அவனுக்கு போய் நீ நன்மை செஞ்சிருக்கியே, ஒழுங்காக படிச்சியா நீ திருக்குறளேன்னு கேட்டார். படித்தா அப்புறம் சொல்கிறார் அவர், நன்று ஆற்றல் உள்ளும் தவறு உண்டு, அவரவர் பண்பறிந்து ஆற்றா கடைன்னு. நல்லது செய்ய சொன்னேன்னு எல்லாருக்கும் பண்ணிவிடாத, பண்பறிந்து செய். எவனுக்கு திரும்ப நன்மை செஞ்சா அவன் திருந்துவானோ அவனுக்கு செய்யலாம், அதை தெரிஞ்சுக்கிட்டு செய். நீ என்னமோ ஒன்று கிடக்க ஒன்று செஞ்சு விட்டு தினசரி அடி வாங்கினா அதுக்கு நானா பொறுப்பு? திருவள்ளுவர் சொன்னார். இப்போது திருக்குறள், நிறைய திருக்குறள் பின்பற்றி நடக்கிறதுக்காக இருக்கு. இப்போ இவங்கெல்லாம் சொல்லுவாங்க, திருக்குறளில் இருக்கே, கம்பராமாயணத்திலே நல்ல கருத்துக்கள்லாம் இருக்கே, பின்பற்றி நடக்கலாமே. பின்பற்றி நடப்பதற்கு உரிய இலக்கியங்களும் இருக்கின்றன, படித்து மகிழ்வதற்கு உரிய இலக்கியங்களும் இருக்கின்றன. எது மேலோங்கி நிற்கிறது என்பது ஒன்று தான் கேள்வி. ரெண்டும் இருக்குங்கிறது தெரிஞ்சதுனால தான் தலைப்பை கொடுத்துருக்குறோம். இப்போ எது அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத, எது சக்தியோடு விளங்குதுங்கிறத காட்ட வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. இதற்கு மேலே நான் பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நடுவருங்கிறவர் கொஞ்சம் பேசலாம், அவ்வளவுதான். அவரே பேசிக்கிட்டு இருந்தால் அப்புறம் இவங்கெல்லாம் எதுக்கு? ஆகையினால இப்பொழுது பட்டிமன்றம் தொடங்குகிறது. படித்து மகிழவே என்ற அணியின் தலைவர் முனைவர் வாசுகி ஜெயராமன் அவர்கள், செந்தமிழ் அரசி அவர்கள் படித்து மகிழவே என்ற அணியை தொடங்குகிறார்கள். காரைக்காலின் புகழுக்கு புகழ் சேர்க்கும் விதமாக காரைக்கால் அம்மையார் ஆலயத்தில் 1 மாதத்திற்கு தொடர்ந்து நடத்துகின்ற கலை இலக்கிய நிகழ்ச்சியை மிக சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்ற அறங்காவல் குழு வாரிய தலைவர் அவர்களுக்கும், காரைக்கால் வாழுகின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் முதற்கண் என் பணிவார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா நான் எல்லாரையும் சொன்னேன்னா இங்கேருந்து கடைசி நிற்கிற ஒருவர் வரைக்கும் எனக்கு தெரிந்தவர் என்பதனால் உங்கள் அனைவரின் பொற்பாதங்களையும் பணிந்து வணங்கி மிக சிறப்பாக
பைந்தமிழ் பேரவை நிகழ்ச்சியை புத்துயிரூட்டி நடத்தி கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு இளவல் அன்பு தம்பி பார்த்திபன் அவர்களுக்கு வாழ்த்துக்களை உறுத்தாக்குகின்றேன். பெயரன் என்றாலே தன்னுடைய தாத்தாவின் பெயரை காப்பாற்றுகிறவன் அப்படின்னு பொருள். அந்த அடிப்படையிலே அவர் தொடர்ந்து நடத்தி வந்த பைந்தமிழ் பேரவையை அவர் இந்த ஆண்டு தன்னுடைய முயற்சியில், இதில் செயலாளர்னு நான் பேருக்கு தான், நான் செயலாளர்னா பயமாக இருக்குதுங்க. பொதுவாகவே செயலாளர்னா இருக்கணும் இருக்கக்கூடாது என்கின்ற நிலையில் நான் 1985 இதே நிலையில் இருக்கிறேன். பதவி என்பது பற்றற்று இருந்தால் நமக்கு தேடி வரும். அதில் தெளிவாக இருந்தோம்னா அது போனாலும் நமக்கு கவலை இல்லை. மிக சிறப்பாக கொஞ்ச நாள் இருந்து எனக்கு பயிற்சி கொடுங்கள் என்று சொன்ன அவர் கட்டளைக்கு இணங்க இந்த பைந்தமிழ் பேரவையில் இருக்கிற இந்த பேரவை 25 ஆண்டுகளாக நான் தான் பொருளாளராக இருந்தேன் என்பதை உங்களுக்கு பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன். 25 வருஷமாக பொருளாளர். இந்த நிகழ்ச்சியை யாரை வச்சு நடத்தலாம் அப்படின்னா, தொடங்கணும்னா உங்கள் தாத்தாவினுடைய அன்பு நண்பர் எங்களுடைய ஐயா இலக்கிய தென்றல், இலக்கிய இமயம், நகைச்சுவை தென்றல், இப்போ செந்தமிழ் நாவலர் ஐயா அவர்களை வச்சு தான் நடத்தணும். ஏன்னா அவர்கள் தமிழ்ச்செம்மல் விருதை பெற்று வந்திருக்கின்ற இந்த சிறப்பான தருணத்திலே ஐயா அவர்களுக்கு நாம் ஒரு சிறப்பு செய்ய வேண்டுமானால் அவங்க தான் இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு ஒரு மனதாக முடிவு செய்தோம். அந்த அடிப்படையில் ஐயா அவர்களை அழைத்திருக்கிறோம். ஏன்னா பல காலம் யார் பக்கத்தில் நான் உட்காந்து வரணும்னு முடிவு செய்கிறப்ப யார் பெத்த பொண்ணோ தோல் கொடுத்து உதவுறேன்னு அந்த தோலில் தான் நான் பல காலம் சாய்ந்து தூங்கி இருக்கிறேன். எந்திரிச்சோன்னு ஐயா சொல்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான், பாரம் தாங்க முடியலம்மா என்று நகைச்சுவையோடு சொல்லுகின்ற இந்த தோளில் நான் பலகாலம் தூங்கி இலக்கியம் கேட்டிருக்கின்ற பெருமகிழ்வோடு ஐயாவை பணிந்து வணங்குகிறேன். ஏன்னா இன்னைக்கு என் தந்தையும் இல்லை, ஆசிரியரும் இல்லை. இந்த 2 இடத்திலும் இருக்க பொருத்தமானவர் ஐயா அவர்கள் தான். என்னுடைய முதல் பட்டிமன்ற நடுவர் ஐயா அவர்களை பணிவோடு வணங்கி மிக சீரோடும் சிறப்போடும் இந்த மன்றத்தில் தன்னுடைய உரையை ஆற்ற வந்திருக்கின்ற ஆண்டோர் பெருமக்கள் அனைவரையும் வணங்கி, ஏங்க இப்போ இலக்கியம்னா ஏதோ படிச்சுட்டு அப்படியே போய் பின்பற்றி நடக்கிறதுக்காக நம்ம இலக்கியம் படிக்கிறோம். ரயிலில் போகிறோம், ஒரு சின்ன புத்தகத்தை வாங்குகிறோம், அப்படியே வாங்கி படிச்சுக்கிட்டே போகிறோம். பொன்னியின் செல்வன் வாங்குகிறோம், அப்படியே படித்து முழுமையாக அதில் வரலாறை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாம் வரலாறை பேசுவதற்காக படிக்கிறோம். எல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. படிக்கிற நேரத்தில் உள்ளத்திற்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த கவிதை சுவை, கற்பனை வளம். ஐயா அவர்களே சொன்னாங்க ஒரு பாட்டை. அது மாதிரி ராமாயணத்தில் நிறைய பாடல்கள். ஒரு மருத நிலத்தினுடைய காட்சியை கம்பன் வர்ணிக்கிறான். அந்த மருத நிலத்தினுடைய காட்சி எப்படி இருக்குன்னா, அங்கே மயில் ஆடுதான். எங்கே தண்டலை மயில்கள் ஆட, அங்கே மயில்கள் ஆடணும்னா நாட்டியம் ஆடுது. அங்கே ஒரு விளக்கு வேணும். அந்த விளக்கு எது? தாமரை பூ தான் விளக்கு. சரி, ஆடணும், விளக்கு வச்சாச்சு. நல்ல மிருதங்கம் வாசிக்கணும். மிருதங்கம் வாசிக்கிறது யாரு? கொண்டல்கள் முழவின். எங்க பார்க்கறதுக்கு உங்களை மாதிரி ஆடியன்ஸ் இருந்தால் தானே அங்கே ஒரு காட்சி நடக்க முடியும். அதுக்கு குவளைக்கண் விழித்து நோக்க திரை வேணுமே. அது எது? மேகங்கள் தான் திரையாக இருக்கிறது என்று தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவின் எங்க, குவளைக்கண் விழித்து நோக்க, தென்திரை எழினி காட்ட, தேன் பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் அதென்னு அங்க தேனை உண்டுகிற வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு பாடுகிற இசையில அந்த மருதம் என்கின்ற மருத தலைவி வீற்றிருக்கிறாள்னு கம்பர் பாடுகிற கற்பனை சுவையிலே நம்மை மறந்து ஒரு நாடக காட்சி நம் கண்முன்னே விரிகிறது. அதை கண்டு இன்புற படிக்கிறோமா? அதை விட்டுட்டு ராம காட்டுக்கு போனா என்ன, சீதை காட்டுக்கு போனா என்ன என்று நாம் அந்த செய்திகளையும் இடையிலே தெரிந்து கொள்கிறோமே தவிர அதுக்காகவே நம்ம படிக்கிறது இல்லை.
இங்க சொன்னீங்கள, உறங்குகின்ற கும்பகர்ணன் உங்க மாய வாழ்வலாம் இறங்குகின்றதென்று கான் எழுந்திராய் எழுந்திராய். கரங்கு போல வில் பிடித்த கால தூதன் கையிலே உறங்குவாய் உறங்குவாய் நீ கிடந்துறங்குவாய். இந்த பாட்டு ராகம் எப்படி தெரியுமா இருக்குது? அரிசி குத்தும் அக்கா மகளேன்னு சொல்ற மாதிரி இந்த ராகத்தை நெல்லு குத்துற மாதிரியே கும்பகர்ணனுடைய பிரம்மாண்டத்தை காட்ட. கும்பகர்ணன் பிரம்மாண்டமான தோற்றம். கும்பகர்ணன் உட்கார்ந்திருந்தா ராவணன் நின்று கொண்டிருப்பது போல இருக்குமா. உடல் பெரிய மாமிச மலை போல இருக்கின்ற அந்த கும்பகர்ணன் இப்படி தூங்குனாக்கா ஒரு மலை படுத்து உறங்குவது போல இருக்குமா. அந்த மலையை எழுப்புவதற்கு கிண்ணறர்கள் கிங்கரர்கள் கிம்புருடர்கள் என்பவர்கள்லாம் உலக்கையை கொடுத்து அனுப்பி நெஞ்சிலே குற்றி அவனை எழுப்ப சொல்ற காட்சிய நெல்லு குத்துறா மாதிரிய சிங் 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 நெல்லு குத்துறா மாதிரி அந்த காட்சியை வல்லப்பாட்டு ராகத்தில் போட்டதுனால தான் நாம இன்னைக்கும் அந்த பாட்டை முதல்ல எடுத்து படிக்கிறோம். கும்பகர்ணன் இது மாதிரி சொல்றாங்க. இப்போ கண்ணதாசன் மிக அருமையா நமக்கு அவனுடைய கவிதை இன்பத்துக்குள்ள நம்ம போகாம இருக்கவே முடியாதுங்க. ஒரே ஒரு செய்யுள் ரொம்ப அருமையான செய்தி. ஒரு கரிசல் காட்டுல ஒரு கந்தல் துணி, ஒரே ஒரு கந்தல் துணி கிழிஞ்சி அடுப்பங்கரைக்கு வந்துடுச்சு. அந்த கந்தல் துணி கிழிஞ்சி அடுப்பங்கரைக்கு வந்துட்டு அந்த துணி தன்னுடைய வரலாற்றை சொல்ற மாதிரி கண்ணதாசன் ஒரு கவிதை எழுதுறாரு. என்ன எழுதுறாருன்னா, முதல்ல அந்த 2 இலை வர்றது, கரிசல் காட்டு கழனியில் சில கால்கள் உழுத உழவு, சில கைகள் கனிந்த கனிவு, குடிசை எரிக்கும் விளக்கின் ஒளிபோல் இலைகள் 2 வரவு, அதில் இலைகள் கலந்த அழகு. அடுத்தது சொல்றாரு, எப்படி அந்த செடி வளர்ந்துருக்கான். ஐயா அந்த ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிருங்க ஐயா. பருத்தி என்ற ஒரு செடி வளர்ந்தது பருவ பெண்ணை போல அந்த கரிசல் கழனி மேல. அது சிரித்த அழகில் காய் வெடித்தது சின்ன குழந்தை போல அந்த வண்ண செடியின் மேல. அந்த செடி மேல அந்த பருத்தி பூ வந்துடுச்சு. அதை எடுத்து எல்லாத்தையும் குவிக்கிறாங்க. பருத்தி எடுத்து கொட்டை பிரித்து பஞ்சு குவியல் ஆட்சிமில்லை பார்க்க பயணம் போச்சு. அதை திருத்தி எடுத்து பார்க்கும் பொழுது சின்ன இழைகள் ஆச்சு, நூல் என்னும் பெயர் உண்டாச்சு. நூலா ஆயிடுச்சு. இப்ப அது என்னது? அழகு வண்ணம் கலந்து நெய்ததில் ஆடை வந்தது மெல்ல, பலர் மானம் காத்து கொள்ள இதை குழையும் மாதர் உடலில் ஏறி கோல கவிதை சொல்ல இன்னும் என்ன சொல்ல. அடுத்தது சொல்றான், சலவை செய்து வாசம் போட்டு தங்கம் போல எடுத்து என் அங்கம் பொலிய உடுத்தி என் நிலைமை மாறி கிழிந்த பின்பு நிலத்தில் என்னை விடுத்து சென்றால் நீண்ட கதையை முடித்து. இப்பவும் அதுக்கு சோகம் தாங்க முடியல. சொல்லுது, என்னை ஒருத்தி இடையில் ஏற்றி இருந்த காலம் உண்டு, அவள் மணந்த கணவன் கண்டு அவள் கண்ணத்தோடு எண்ணெய் சேர்த்து கலந்த காலம் உண்டு, அது இறந்த காலம் என்று தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றை அற்புதமாக அந்த சந்தத்தோடு அவன் சொல்லுவதனால் அது நம் சிந்தையை கழிக்க செய்கிறது. அந்த சிந்தை கழிப்பிலே சிங்காரமாய் அந்த கவிதையை நாம் கேட்கிறோம், படிக்கிறோம், மகிழ்கிறோம், அதோடு மறந்து விடுகிறோம். அதை விடுத்து அந்த கவிதையை அப்படியே பின்பற்றணும்னா ஒண்ணுமே நடக்காது. அதனால கவிதைகளை படித்து மகிழ்ந்து இன்புறத்தான். ஒரு திருக்குறள் நான் படித்த போது எனக்கு நினைவு வந்தது, கற்றானின் கல்லாதான் ஒட்பம் கழிய நன்றாயினும் கொல்லார் அறிவுடையார்னு. படிக்காதவங்களுடைய அறிவு எந்த சிறந்ததா இருந்தாலும் அறிவுள்ளவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படிங்கிற குறள். அது அழகா இன்னொரு கவிஞன் வாங்கி பாடுகிற போது எவ்வளவு அழகா தெரியுமா இருக்கு. சிறு நண்டு மணல் மீது படம் ஒன்று கீறும், சில வேளை அதை வந்து அலை கொண்டு போகும், கரிசோறு பொதியோடு தருகின்ற போதும் கடல் மீது இவள் கொண்ட பயம் ஒன்று காணும், வெறும் வான வெளி மீது முகில் வந்து கமழும், வெறி கொண்ட புயல் நின்று கரகங்களாடும்,
என்று அலையோடு தனியாக ஏன் இங்கு நின்றாய் என்கின்ற அந்த பாடலிலே இந்த செய்தியை சொல்லுகிற போது அந்த செய்தி நம் உள்ளங்களிலே சிங்காரம் போட்டு அமர்கிறது. பெரிய பெரிய சிம்மானத்தில் இருந்து நம் சிந்தையை கவர்கிறது என்று சொல்லி இலக்கியங்கள் அத்தனையும் கேட்டு மகிழ்வதற்கும் கலைக்காகவே என்கின்ற கருத்துப்படி கலையை கலையாக ரசித்துவிட்டு போகத்தான் இங்கு அலையான மக்கள் கூடியிருக்கிறார்கள். பட்டிமன்றத்தில் இருக்கின்ற உங்கள் நகைச்சுவையை பாம்புடன் சுவைக்கவே இந்த கூட்டம் என்று சொல்லி தந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாடல்களை எல்லாம் எடுத்து காட்டினார்கள். சிறப்பாக அவைகளை எல்லாம் காட்டி இலக்கியங்களை எல்லாம் படித்து மகிழ்ச்சி அடைவதற்காகத்தான் இருக்கே தவிர அதை ஒன்றும் பின்பற்ற முடியாது என்பதாக அவர்கள் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். என்னுடைய அருமை நண்பர் திருவாரூரிலே மிகச்சிறந்த தமிழ் அறிஞராக விளங்கக்கூடிய புலவர் ஐயா மு. சந்திரசேகரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை பின்பற்றி வாழவே என்ற தலைப்பிலே, ஏன்னா தலைப்பை சொல்லிடுறது நல்லது, வேறு ஏதாவது பேசிட்டா என்ன பண்ணுறது? அதுக்காக போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நகைச்சுவை நாவலர் பட்டிமன்றத்தினுடைய நடுவர் ஐயா அவர்களே, பாங்கறிந்து பட்டிமன்றம் ஏறி இருக்கக்கூடிய சான்றோர்களே, எதிரே அமர்ந்து மிக அற்புதமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய காரை பாரதி தமிழ்ச்சங்கத்தினுடைய முதன்மை ஆலோசகர், பொதுச் செயலாளர் மற்றும் அறங்காவலர் குழு அனைவரையும் கனிவோடு வணங்கி மகிழ்கிறேன். வாசுகி அம்மா நீண்ட காலமாக எங்களுக்கு பழக்கமானவங்க, நல்லா படிக்கிறவங்க, நிறையா படிப்பாங்க. ஆனால் இன்றைக்கி ஏன் இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல. இந்த தலைப்பில் கொடுத்ததோடு பேசிட்டு போகிறாங்க. அவங்க என்ன பேசுனாங்க? ஐயா சொன்ன ராமாயண பாட்டை ஒன்று எடுத்துக்கிட்டாங்க, இன்னும் 2 பாட்டு செய்து சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒரு இலக்கியங்கிறது எது இலக்கியம்? இலக்கியம் என்பது காலக்கண்ணாடிமா. இந்த காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை காட்டுவான். அந்த வாழக்கூடிய மக்கள் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு ஆலோசனையும் சொல்லுவான். இன்னைக்கு திருக்குறளை எடுத்துக்கிட்டிங்கன்னா 1330 திருக்குறளும் ஒவ்வொரு மனிதனும் எப்படி வாழணுங்கிறத எடுத்து காட்டியிருக்கு. ஐயா 2 திருக்குறள் சொன்னாங்க. இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்மை. வள்ளுவன் ரொம்ப கவனமாக போடுவார் வார்த்தைகளை. அவருக்கு நன்மை செய்து விடலன்னு சொல்ல, அவர் நாண, அவன் வெட்கப்படுற அளவுக்கு செய்ய. வெட்கப்படலையா, திரும்ப வெட்கப்படுற அளவுக்கு செய்யன்னு அர்த்தம். ஆனால் அதுக்கும் ஒரு திருக்குறளை வச்சார், நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு. நான் திருவாரூர் பஸ் ஸ்டாண்டில் நின்றுட்டு இருந்தேன், பஸ்ஸுக்காக நின்னேன். ஒருத்தன் வந்தான், ஐயா பசிக்குதியா, சாப்பிட்டு 2 நாளாச்சியான்னா. ஒருவேளை சாப்பிட்லனாலே நமக்கு எப்படி இருக்குது? சரி அப்படின்னு ஒரு 50 ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன். அதை வாங்கிக்கிட்டு என்னை இப்படி மேலே கீழே பார்த்தான். பார்த்துட்டு என்னவோ சொல்லிக்கிட்டு போனான். என்னான்னு கேட்டால் அவன் சொல்கிறான், இப்படி தான் நானும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்தேன், இப்படி ஆயிட்டேன், நீனும் ஆயிடுவேன்ட்டு போகிறான். இப்போ தெரியுதா? நன்றாற்றல் உள்ளும் தவறு உண்டு. திருவள்ளுவர் ஒன்றுக்கும் அவர் காரணங்களை சொல்லியிருக்கிறார். எப்படி நீ எப்படி வாழணுங்கிறதுக்கு. இன்னைக்கு ரஷ்யாவிலையும் உக்ரைன்லையும் 1.5 வருஷமாக போர் நடக்குது. என்ன காரணத்துக்காக? எத்தனை மனிதர்கள் செத்து போயிருக்கிறான். ஆனால் திருவள்ளுவருடைய நெறிப்படி வாழ்ந்திருந்தாங்கன்னா ஒரு உயிர் அங்கே வாழ்ந்திருக்காது. நான் வீட்டில் நின்றுட்டுருக்கேன், ஒரு பையன் ஒடியாடுறான், ஐயா என்னை காப்பாற்றுங்கண்ணா. ஏண்டா நான் என்னடா பண்ணணும்னு? பின்னாடி ஒருத்தன் அருவா எடுத்துக்கிட்டு வர்றான் என்னை வெட்டுறதுக்கு. இந்த பக்கம் நான் கேட்டால் நான் வரலேன்னு சொல்லிடுங்கன்னுட்டு எங்கள் வீட்டு சந்துக்குள்ளே ஓடிட்டான். கொஞ்ச நேரத்தில் அவன் அருவாளோட வர்றான். இந்த பக்கம் ஒருத்தன் வந்தானான்னா, யாருப்பா கேட்குற? இந்த கட்டையாக ஒருத்தன். நான் பார்க்கலையேப்பான்னு. அப்புறமா இந்த பக்கம் தான் சார் வந்தான். ஓ அவனை கேட்குறியா? அவன் அந்த பக்கம் தான் ஓடினான். ஓ வேகமாக போடனா பிடிச்சி போடலான்னு. இதே வேகத்தில் ஓடுறான் அவன். இவன் தப்பிச்சிட்டான். இப்போ திருவள்ளுவர் என்ன சொல்கிறாரு? பொய் சொல்லலாம்னு சொல்கிறாரா?
பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம்பெற செய்யாமை செய்யாமை என்று சொன்னவர் தானே திருவள்ளுவர். நான் பொய் சொல்லியிருக்கலாம் இல்லையா? நான் சொன்னது பொய்யா இல்லையா? செய்யலாமா? அது மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் அதுக்கும் அவர் வழியை கொடுக்கிறார். இது பொய்மையும் வாய்மை இழத்த. பொய் கூட ஒரு இடத்துல வாய்மையாகும் எப்போ? புரை தீர்ந்த நன்மை பயக்குமணி. இன்னொருத்தருக்கு நன்மை பயக்கும்னு சொன்னால் பொய்யை கூட சொல்லலான்னு திருவள்ளுவர் எடுத்துக்காட்டார். ஒரு மனிதன் எப்படி வாடணுங்கிறது. இப்போ நான் என்ன பண்ணேன், அவனை காட்டி கொடுக்கல, ஆனால் காட்டி கொடுத்துருந்தேன்னா இந்த இடத்துல தாண்டா இருக்கான்னா வெட்டியிருப்பான். வெட்டுனான்னா வெட்டுப்பட்டவனுக்கு காயம், வெட்டுனவன் ஜெயிலுக்கு போயிருப்பான். 2 பேருக்குமே கை. இந்த 2 பேருமே நான் காப்பாற்றிருக்கேன் இல்லையா? பொய்மையும் வாய்மை இழத்த. சினமெனும் சேர்ந்தாரை கொல்லி இனமெனும் ஏமப்பொனையை சொல்லும். அவன் ஜெயிலுக்கு போனான்னா அவன் மட்டும் கஷ்டப்பட போறதில்ல, குடும்பமே கஷ்டப்படும். ஒவ்வொரு திருக்குறளும் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்குரிய வழியை எடுத்துக் கொடுக்குது. இவருங்க சிறுபஞ்ச மூலம்னு ஒரு நூல். அந்த நூலில் என்ன சொல்றாங்க? இப்போ அந்த அம்மாவை சொன்னாங்கல்ல, உறங்குகின்ற கும்ப கர்ண உங்கள் மாய வாழ்வெல்லாம். இதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒரு சுவையாக இருக்குது. இதோட நீங்கள் மறந்துட்டு போயிடுவேன். எங்கே நீங்கள் மறந்தீங்க? இந்த வரைக்கும் மேடை வரைக்கும் சொல்லிட்டு தானே இருக்கீங்க. ஆனால் இந்த பாடல்கள் எல்லாம் எதுலேருந்து எடுக்கிறாங்க? அவங்க ராமாயணத்துலேருந்து எடுக்கிறாங்க, பாரதத்திலேருந்து எடுக்கிறாங்க. பெரிய பெரிய கதைகளை சொல்லிக்கிட்டு போகிற போது சில நேரங்களில் சில பாடல்கள் அப்படி கொடுப்பாங்க. எப்படின்னா, இப்போ ஒரு மேடைக்கு வரணுன்னொன்னே முகத்தெல்லாம் சோப் போட்டு அலம்பிட்டு ஃபேரன் லவ்லி பூசிக்கிட்டு பவுடர் பூசிக்கிட்டு ஜிகனாவாக வர்றோம்ல, இந்த 3 பேர் எப்படி வந்திருக்காங்க பாருங்க. அது மாதிரி தான். ஏமா சிரிக்கிற? நீ சிரிக்கிறத பார்த்தாலே பயமாக இருக்குமா? அப்போ ஒரு அழகுக்காக அதெல்லாம் செய்கிறோம்ல. அப்படி 1-2 வந்திருக்குமே தவிர, ஆனால் தமிழில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் அத்தனையும் அறநூல்கள். மனிதன் எப்படி வாழணும், இந்த சமூகம் எப்படி வாழணும்னு சொல்கிறான். இப்போ சொர்க்கத்துக்கு போனோம்னா யார் சொர்க்கத்துக்கு போவான்? கோயிலுக்கு போகிறவன், சாமி கும்பிட்றவன், பெற்றோர்களை வணங்குறவன், பிறருக்கு உதவியாக இருக்கிறவன். இப்படி தான் நீங்கள் நினைப்பீங்க. வேத பாராயணங்கள் பண்ணுறவன் எல்லாம் போவான்னு சொல்லி சிறுபஞ்ச மூலம் அழகாக சொல்லுது. 5 கருத்து சொல்லுது. என்ன? குளம் வெட்டுறவன், குளத்தை வெட்டணும், அவன் போவான் சொர்க்கத்துக்கு. மரம் நடுகிறவன் சொர்க்கத்துக்கு போவான். தண்ணி ஓடுறதுக்கு வாய்க்கால் அமைத்து கொடுக்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான். வழி அமைத்து கொடுக்கிறவன் சொர்க்கத்துக்கு போவான். கடைசியா பொது கிணறு அமைத்து எல்லோருக்கும் குடித நீரை கொடுக்கிறவன். இந்த 5 பேரும் தான் யார் சொர்க்கத்துக்கு போவாங்கிறான். மற்ற நீ எந்த செயல் செஞ்சாலும் போக மாட்டேன். இப்போ இது ஒரு அறநூல் இல்லையா? ஒரு நம்ம சமூகம் எப்படி வாழணுங்கிறத ரொம்ப அழகா எடுத்து காட்டியிருக்கானா இல்லையா? குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு வயலாக்கி வளந்தொட்டு பாகுபடு கிணறோடு இந்த 5ஐயும் செஞ்சேன்னா நீ சொர்க்கத்துக்கு போகலாங்கிறா. என்ன ஒரு அழகான செய்தியை சொல்கிறான். இந்த சமூகம் எப்படி வாழணுங்கிறத வழிவகுத்து கொடுத்துருக்கிறானா இல்லையா? ஒவ்வொரு இலக்கியமும் அதைத்தான் செஞ்சு கொடுக்குது. ராமாயணத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா குகனொடு மைவரானும் குண்டு சூழ்ந்தான் மகனொடு மருவனானும். ஏன் அதெல்லாம் உங்கள் கண்ணில் படாதா? உறங்குகின்ற கும்பகரணம் தான் மட்டும்தான் படுமா? அதெல்லாம் பவுடர் பூசின மாதிரி. ஆனால் அதில் உள்ள ஆழமான கருத்துகள் இந்த சமூகம் எப்படி வாழணுங்கிறத காட்டும். குகனை கூட நம்முடைய சகோதரனாக ஏற்றுக்கிறான். அப்படின்னா அதுபோல் நம்ம வாழணும்னு அர்த்தம். இவருங்க ஒருத்தன் கேட்குறான், நான் அறம் செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்குறான். அறம் செய்யணும்னா தர்மம் செய்யணும்ல, அது பண்ணால் போதுமா? அறம் வந்துருமா? நமக்கு அறம் கிடைச்சிருமான்னா இல்லை. திருவள்ளுவர் சொல்கிறார், அழுக்காறு, அவா, வெகுளி, இன்னாச்சொல், இந்த 4ம் இல்லாமல் இரு, அதாண்டா அறம். இப்போ ஒரு மனிதன் வாழ்றதுக்குரிய வழியா இல்லையா? அது பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள்ள எல்லாம் தலை. இருக்கிறத பகுத்து சாப்பிடு. என்கிட்ட 2 இட்லி தான் இருக்குன்னா பக்கத்தில் இருக்க உனக்கு ஒரு இட்லியை கொடுத்துட்டு சாப்பிடு, நீ மட்டும் போய் சாப்பிடாத. என்ன உயர்ந்த கருத்து! இப்போ 100 கணக்கில் 1000 கணக்கில் கொள்ளையடிச்சு சம்பாதிக்கிறானா இல்லையா? அவ்வளவு சம்பாத்தியதையும் இவன் பயன்படுத்துறானா?
இல்லை. வள்ளுவர் சொல்றார், களவினால் ஆகிய ஆக்கம். திருட்டுத்தனமா நீ சம்பாதிச்சேன்னா அளவறிந்து ஆவது போல கெடும். வர்றது மாதிரி வந்திருக்கும், உன்னை சேர்த்து கெடுத்துடும். இப்போ இதை படித்த யாராவது கொள்ளையடிக்கணும்னு நினைப்பானா? திருட்டுத்தனமா சம்பாதிக்கணும்னு நினைப்பானா? சொத்து சேர்க்கணும்னு நினைப்பானா? சேர்க்க மாட்டான்ல. இல்லை, இப்போ இந்த திருக்குறள் என்பது நம்மை வாழ்வதற்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடியது, பிறருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியது. இதெல்லாம் படித்ததுனால தான் பார்த்திபன் என்ன பண்ணுறாரு, இன்னைக்கு எல்லாரையும் கூப்பிட்டு அவர்களை எல்லாம் உயர்த்தணும்னு எல்லாரையும் பாராட்டுறார், எல்லாருக்கும் துண்டு பொத்துறார், எல்லாரையும் மகிழ்ச்சி அடைய வைக்கிறார். இதெல்லாம் எங்கேருந்து கிடைச்சிது அப்படின்னா நம்முடைய அறநூல்கள்லேருந்து கிடைச்சிது. அழுக்காறு அவா வெகுளி இன்னாச்சொல், இது மட்டும் இல்லடா அறம். திருமூலத்தை போனீங்கன்னா அவர் வேற வகை அறமாக சொல்லுவார். என்ன சொல்லுவார், நீ போகிற வழியில் யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, எங்கேயாவது வில்வ மரம் இருந்துச்சுன்னா 2 வில்வத்தை எடுத்து சிவலிங்கத்தை தலையில் வச்சுட்டு போ, அதுதான் உனக்கு ஆரம்பிவார். யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை. என்னால் முடியல என்னன்னா, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயிறை. ஒரு பசு மாடு நின்றுச்சுன்னா அதுக்கு ஒரு பிடி புல்ல எடுத்து கொடு, அதுவும் முடியலன்னா நீ சாப்பிட்ற சாப்பாட்டிலேருந்து ஒரு பிடி சோறை எடுத்து கொடு. எத்தி திரியும் இந்த காக்கை அதை ஆதரிக்க வேணுமடி பாப்பா. பாரதி சொன்னால, இந்த காக்காயை கூட நீ ஆதரிக்கணுங்கிறான். நீ உண்ணும் போது ஒரு கைப்பிடி சோறை யாருக்காவது கொடு, அதுவும் முடியாது. நீயா எல்லாத்தையும் இனிமையாவது பேசு, அதுதான் சிறந்த அறம் சொன்னான். இப்படி மனித குலம் வாழ்வதற்குரிய வழியை வகுத்து கொடுக்கக்கூடியது நம்மிடத்தில் உள்ள இலக்கியங்கள் அத்தனையும் தான். எந்த இலக்கியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அது சமூகம் வாழ்வதற்காக, தனி மனிதன் வாழ்வதற்காக உள்ளது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எப்படி அதெல்லாம் பயன் தரும், வாழ்க்கைக்கு எப்படி உதவும், ஒரு சிறுபஞ்ச மூல கருத்து எப்படியெல்லாம் தரும் என்பதை எடுத்து சொல்லி திருக்குறளில் எல்லாத்தையும் எடுத்து காமிச்சார். அழுக்காறு அவா வெகுளி இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அதுதான் அறம்னு பேர் என்பதெல்லாம் பயனுள்ள திருக்குறள் தானே. அதன்படி வாழ்வதற்காகத்தானே அதையெல்லாம் எழுதியிருக்கிறார்கள். வாழ்ந்தால் நாம் நல்லா இருக்கலாமே. அப்படி இருக்கும்போது எல்லாமே பொழுதுபோக்குறதுக்காக தான், படித்து மகிழ்வதற்காகத்தான்னு சொல்கிறீங்களே, இது நியாயம்தானான்னு அவர் கேட்டிருக்கார்.